ஒரிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் அடர்ந்த காடுகளுக்குள்ளே வாழ்ந்து வருகிறார்கள் கோயா என்ற ஆதிவாசி மக்கள் கூட்டம். விசித்திரமான வாழ்க்கை முறையை கொண்ட இம்மக்கள் கூட்டம் வேட்டையாடுவதில் அதிக ஆர்வமுள்ளவர்கள். வட இந்தியாவில் வாழும் மக்கள் என்றாலும் நெல் விதைத்து அரிசி உணவை தான் சாப்பிடுகிறார்கள். களங்கமில்லா இம்மக்கள் கூட்டம் சுறுசுறுப்பானவர்கள். கிராமத்தில் எந்த விசேஷம் என்றாலும் ஒன்றாக சேர்ந்து குடிப்பதும், கூட்டமாக ஒருவரை ஒருவர் கைகளை கோர்த்து கொண்டு நடனம் ஆடுவதும் இவர்களின் வழக்கம். நிலத்தில் விதையை விதைக்கும் முன்பு கிராமத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து விசேஷ பூஜைகள் செய்து எருமை மாடு ஒன்றை வெட்டி அதன் இரத்தத்தை விதை நெல்லோடு கலந்து விடுவார்கள். பின்பு இரத்தத்தில் கலந்த விதை நெல்லை கிராமத்தினர் அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் வயல்களில் விதைக்கும்படி கொடுப்பார்கள். இதன் மூலம் அவர்கள் வயல்களில் நல்ல விளைச்சல் உண்டாகும் என்பது அவர்களின் நம்பிக்கை. கோயா என்ற இம்மக்கள் கூட்டம் பேசும் மொழியும் கோயா மொழி. இம்மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை. அரிசி உணவை உண்பதாலும் அவர்கள் பேசும் கோயா மொழியில் அநேகம் தமிழ் வார்த்தைகள் கலந்திருப்பதினாலும் மாத்திரமல்ல, பனை சார்ந்த இவர்களின் வாழ்க்கை முறை இவர்கள் முதலாம் உலகப் போரின் போது காடுகளுக்குள்ளே உயிர் பிழைக்க ஓடிப்போன தமிழர்கள் என்ற சொல்லுக்கு வலு சேர்க்கிறது. தங்கள் வாழ்வோடு ஒன்றித்து கலந்துவிட்ட பனை மரங்களுக்கும் இவர்கள் பூஜை செய்ய மறப்பதில்லை. வெந்ததை தின்று விதிவந்தால் சாவோம் என்ற வாழ்க்கை முறையில் பழக்கப்பட்டு போன இம்மக்கள் கூட்டங்களை சந்தித்து இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலம் சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். கோயா மக்கள் மத்தியில் ஆண்டவர் மிகப்பெரிய அறுவடையை கொடுத்து வருகிறார். கோயா இனத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஒரிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் உள்ள நம் விடுதிகளில் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதியில் பராமரிக்கப்பட்டு நம் பள்ளிகளில் படித்த அநேகர் சமுதாயத்தில் நல்ல நிலைமைகளில் உயர்த்தப்பட்டுள்ளதோடு அநேகர் மிஷனரிகளாகவும் ஊழியம் செய்து வருகின்றனர். அவர்களில் ஒருவரது சாட்சி. இப்போ என் பக்கத்தில் இருக்கிற தம்பி பெயர் இருமா சோடி. ஹாஸ்டலில் நிறைய ட்ரைபல் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதில் இவன் கோயா இனத்தை சேர்ந்த பையன். பண்டிகுடாங்கிற ஒரு சிறு கிராமத்திலேருந்து வந்தான். இப்போ அவன் வந்து பிஇ முடிச்சிருக்கிறான். பிஇ முடித்து நம்முடைய ஐஎம்எஸில் நடக்கிற அந்த பில்டிங் கான்ஸ்ட்ரக்ஷனுக்கு கூட நிறைய அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறான். இப்போ எனக்கு வேதாகம மொழிபெயர்ப்புகளை இப்போ நாங்கள் நியூ டெஸ்டமெண்ட் முடிச்சிருக்கிறோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இவன் வாலண்டியராக வந்து சர்வீஸ் பண்ணுறன்னு இருக்கான். திரும்ப நான் ஹோல் ஹார்ட்டடாக அவன் வந்து நான் வந்து இந்த கோயா பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு என் லைஃப்பை நான் கமிட் பண்ணுறேன் மேடம். நான் உங்களோடு கூட சேர்ந்து இந்த வேதாக மொழிபெயர்ப்புக்கு அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I thank all the teachers who came from South India to help me, and all the sponsors and prayer group of IMS, and kindly support all the children in my hostel who are like me. Thank you. கோயா இனத்தை சேர்ந்த பிள்ளைகளின் உயர் கல்விக்கும் நாம் உதவி வருகிறோம். நம் சாய்ஸ் திட்டத்தின் மூலம் உயர் கல்வி கற்று வரும் பிள்ளைகளின் சாட்சிகள். My name is Kuram Raju. I am studying in BSc Bio second year. My name is Samlal Nayak. I am studying second year BCom. My name is Pandu Padiami. Now I study in BCom second year. My name is Sushil Kumar Nayak. I am studying in BSc Nursing first year. உங்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோயா படிப்பறிவு இல்லாத ரொம்ப இன்டீரியர் பிளேஸஸில் வாழ்கிற இவங்களுடைய ஜென்ரேஷன். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி ஆண்டவர் வந்து நம்முடைய ஐஎம்எஸ்ஸுடைய சாய்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்காரு. கோயா இனத்தை சேர்ந்த 33 பேர் நம் பணித்தலங்களில் சுதேச மிஷனரிகளாக ஊழியம் செய்து வருகின்றனர்.
எழுத்து வடிவமில்லாத இம்மொழியில் ஒரியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். கணவர் தொர்லா கோயாவிலையும் நான் கொத்தி கோயாவிலையுமாக 2 டயலக்ட்லேயும் நாங்கள் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக மொழிபெயர்த்ததில் இப்போ ஹோல் நியூ டெஸ்டமெண்ட்டை முடிச்சிருக்கோம். தொர்லா கோயாவிலையும் கொத்தி கோயாவிலையும் ஆடியோ பைபிளில் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ ஹோல் நியூ டெஸ்டமெண்ட் வித் ப்ராவப்ஸ் செக்கிங் ப்ராவப்ஸ் அண்ட் சாம்ஸோட நாங்கள் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஹோல் நியூ டெஸ்டமெண்ட்டையும் சாம்ஸ் செக்கிங்கோட சேர்த்து இப்போ ஒரு ரேடியோவில் ஆடியோ பைபிளுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த வேதாகம மொழிபெயர்ப்பில் இந்திய மிஷினரி சங்கத்தில் உதவி செய்கிற ஒவ்வொரு ஜெப பங்காளர்களுக்கும் எங்களோட உள்ளத்தின் ஆழத்திலேருந்து உங்களுக்கு நன்றி செலுத்திக்கொள்கிறோம். 5 லட்சத்திற்கும் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள இம்மக்கள் இனங்கள் இயேசுவை கண்டுகொள்ள ஜெபிப்போம்.